ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் வித் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் குட்டியாக 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில், எந்த டைப் ஆஃப் ஆயில்னாலும் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ப்ளஸ் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் லெக் பீஸு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி முன்னால் பின்னாலெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இதில் எல்லாமே மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி, கட்டுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் பண்ணி இதை நல்லா மூடி போட்டு 1/2 அன் ஹவர் மேரினேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக மேரினேஷன் நல்லா நடக்கும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதில் பாதி இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா அதை சேர்த்துக்கலாம், அதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 4-5 வரமிளகா, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சூடு வந்து வாசனை வந்தால் போதும். ஓவராக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தீஞ்ச வாடை வந்துடும். அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக மாற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கலர் நல்லா வரும். இப்போ நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு, 1/2 அன் ஹவர் ஆகி. இப்போ அதே மீதி இருக்கிற ஆயிலில் அதே பேனில் நம்ம இந்த மேரினேட் ஆன சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஓரளவு குக் ஆன உடனே ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. மேரினேஷன் பண்ணதில் மீதி இருந்த மசாலா வாட்டரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்பு நல்லா புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸஸ்லாம் நல்லா விட்டு இப்போ ரெடியாகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பவுடரையும் சேர்த்து இதோட 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கும் இது. இதை வந்து சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா